சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் என்பதும் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அஷ்டகா அப்படின்னு கொடுத்திருப்பா. இந்த அஷ்டகா அப்படின்னு அதுவும் இந்த மாக மாசம் சொல்லுவா தெரியுமா. இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய இந்த மாக மாதத்திலே வரக்கூடிய இந்த தேய்விரை அஷ்டமி நாளை அஷ்டகா ஏகாஷ்டகை என்ற பெயரிலே சொல்லுவார்கள். பொதுவா இந்த திஸ்ரோஷ்டகா அஷ்டகா அன்வஷ்டகா என்பது மார்கழி தை மாசி பங்குனி என்று இந்த மார்கசிர மாதம் இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய மார்கசிர மாதம் புஷ்ய மாதம் மாக மாதம் மற்றும் பால்குண மாதங்களிலே வரக்கூடிய அந்த தேய்பிரை சப்தமி அஷ்டமி நவமி நாட்களிலே கொடுத்திருப்பார்கள் இந்த மூன்றையும். அதிலும் குறிப்பாக இந்த மாக மாதத்திலே வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி நாளை ஏகாஷ்டகை என்ற பெயரிலேயே உயர்த்தி சொல்லுவார்கள். இந்த அஷ்டகை சாத்தம் என்பது நம்முடைய பரம்பரையிலே வரக்கூடிய, அதாவது பரம்பரையில ஒரு ஸ்திரீ தோஷம்ங்கிறது இருக்கு, ஒரு ஸ்திரீ சாபம்ங்கிறது இருக்கு. நம்முடைய பரம்பரையிலேயே ஏதோ ஒரு பெண்மணி மிக குறைந்த ஆயுளிலேயே மடிந்து விட்டார் அப்படின்னு சொன்னா அவர்களை நினைத்து இன்றைய தினத்தில் நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அவர்களால் உண்டான அந்த சாபங்கள் தோஷங்கள்லாம் நீங்கி நம்முடைய பரம்பரையானது வளம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இன்னைக்கு கூட இன்னும் டைம் ஆயிடல, அழகா இன்றைய தினம் நம்ம அவர்களை நினைத்து ஒரு வழிபாடு செய்வது ஒன்றும் தப்பில்லையே, அதனை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இது போக இந்த நாளிலே திருநீலகண்ட நாயனாரனுடைய குரு பூஜை நாள் இந்த நாள் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:09 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:35 சந்திர உதயம் என்பது இரவு 12:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:36 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:03 முதல் 9:30 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:23 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:41 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தேதியில் அறிவியல் வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி இதில் எது தேவை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறார்.
இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் எல்லா கோவில்லையும் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமான கூட்டம்ங்கிறது இருக்கு. எல்லா இடத்திலும் மிகுந்தையான இந்த கூட்டம்ங்கிறது இருக்கே. முதல்லலாம் பார்த்தோம்னா அந்த வீக்கெண்ட் சொல்லப்படக்கூடிய சனி ஞாயிறுல மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல போனா கூட எல்லா கோவில்லையும் நிறைய பேர் இருந்துட்டே இருக்க, ஒரு கூட்டமாவே இருக்கு. ஆன்மீகம் என்பது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த ஆன்மீக வளர்ச்சியிலே காட்டுகின்ற ஆர்வத்தை அறிவியல் வளர்ச்சியிலே காட்டுவதில்லையே. எல்லார் வீட்லயும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்லாம் உருவாறதே இல்லையே. இவர்கள் ஏன் அறிவியல் வளர்ச்சியில் அத்தனை ஆர்வம் செலுத்துவதில்லை? இன்றைய தேதியிலே அறிவியல் வளர்ச்சி என்பது தேவையா அல்லது ஆன்மீக வளர்ச்சி என்பது தேவையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு சுருக்கமாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவியல் என்பதும் ஆன்மீகத்திற்குள் அடக்கம்தான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல்ங்கிறது ஒரு ட்ராக், ஆன்மீகம்ங்கிறது ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கண்களுக்கு அது தென்பட்டாலும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஆன்மீகத்திற்குள் அடக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் வளர்றது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஏன் தெரியுமா ஆன்மீகம் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டே போறது? அது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாகவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவியல் வளர்ச்சியில அவர்கள் புதிதாக நிறைய விஷயங்களை கண்டுபிடித்து சொல்ல சொல்ல ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றா, இதெல்லாம் ஏற்கனவே நம்முடைய மகர்ஷிகள் இப்படிலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா, நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இந்த ஆலயத்திற்கு போனா நீங்க அங்க பார்க்கலாம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கோ, அந்த ஆலயத்திலேயே அந்த சிற்பங்கள்ல அங்க வடிச்சு வச்சிருக்கா. அப்ப அவர்கள் ஏற்கனவே கண்ணால் கண்டு நம்முடைய முன்னோர்கள் இவற்றை சிற்பமாக வடித்திருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் உண்மை என்று நிரூபிப்பதற்காக இந்த அறிவியலை பயன்படுத்துகிறீர்கள். அறிவியலிலே நீங்கள் வளர்ச்சி காண 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 ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இல்லையா? இப்போ உபனிஷத் அப்படின்னு வரும்பொழுது, வேதத்திலே இருக்கக்கூடிய உபனிஷத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல முதல்ல இந்த குழந்தைகளுக்கு அந்த வேத பாடசாலையில போய் பார்த்தா தெரியும், அவர்கள் சொல்லித்தரதே சீக்ஷாவல்லி அப்படிங்கிறது தான் சொல்லி தருவா. அந்த சீக்ஷாவல்லியிலே பார்த்தோம்னா நம்முடைய இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல சயின்ஸ்ல என்னென்னலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காளோ அதைத்தான் இந்த சீக்ஷாவல்லி என்பது உபதேசிக்கிறது. நிறைய கொடுத்திருப்பா. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹா, அத்ய பிருத்திவி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்முடைய வேதமானது சொல்லிட்டு இருக்கு. அது எல்லாமே அறிவியல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகாசத்துல பார்த்தோம்னா வாயு என்பது நிரம்பி இருக்கிறது. அதைத்தானே சொல்றோம் நம்ம. இப்போ இந்த வாயுன்னு சொல்லும்போது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வாயோர் அக்னிங்கிறா, அந்த வாயுலிருந்து தான் அக்னி என்பதே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நெருப்புங்கிறதே வராதே. அந்த நெருப்புல இருந்து தான் அந்த புகை வரும்போது அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆக இந்த காற்றிலிருந்து தான் நெருப்பு என்பது வருகிறதுங்கிற அக்னேர் ஆபகாங்கிறது, அந்த நெருப்பினை குளிர வைத்தால் அந்த உஷ்ணத்தின் மூலமாகத்தான் ஆபகான்னு சொன்னா ஜலம், அதுல இருந்தான் தண்ணிங்கிறது வருதுங்கிறார். அந்த நெருப்பிலிருந்து அந்த மூலக்கூறுகளை பிரிக்கும் பொழுது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தோம்னா அங்க வந்து நமக்கு தண்ணிங்கிறது கிடைச்சிடுறது அப்படின்னு சொல்ற. இப்படி அத்ய பிருத்திவி அப்படிங்கிற அந்த தண்ணீர் தான் எதை உருவாக்குகிறதுன்னு பார்த்தா இந்த பூமியை, இந்த மண்ணை உருவாக்குகிறது அப்படின்னு வர்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியிருக்கு அத்ய பிருத்திவின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பினை ஆன்மீகம் பேசுகிறது. அதனை இன்றைய அறிவியலானது நிரூபித்து கொண்டிருக்கிறது. கிரகணங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பஞ்சாங்கத்திலே இவ்வளவு துல்லியமா கணிச்சு கொடுத்துருக்கா. அந்த அளவுக்கு அவங்க அக்யூரேட்டா கணிச்சு கொடுக்குறா அப்படின்னு சொன்னா அவர்கள் அனைவரும் ஆன்மீகவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு ரிஷிகள் கொடுத்துட்டு போயிருக்க அந்த கணக்கு வச்சுதான் அவ சொல்றா. ஆனா அதை நம்ம அறிவியலின் மூலமாக, அந்த டெலஸ்கோப்பின் மூலமாக நேரடியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆக அறிவியல் வளர 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 ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு ஏன் நமக்கு நிறைய கோவில்களை பத்திலாம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது. இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எது நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது? அந்த யூடியூப் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தானே. கையில மொபைல் போன்ங்கிறது வந்துருது. முதல்லலாம் இப்ப டிவில எல்லாம் எடுத்து போடுவா ப்ரோக்ராமு. டிவி, தொலைக்காட்சி பெட்டி என்பது கூட ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தான். அதன் மூலமாக கொஞ்சம் ஆன்மீகம் வளர்ந்ததுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருடைய கரங்களிலுமே இந்த அலைபேசி அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கோம், அந்த செல்போன்கிறத வச்சுட்டு இருக்கோம். அதுல யூடியூப் அப்படிங்கிற
ஒரு விஷயம், ஒரு ஆப் அப்படிங்கிறது ஒரு அறிவியலினுடைய ஒரு அற்புதமான வளர்ச்சி, ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அதன் மூலமாகத்தானே இந்த ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு, அதனுடைய மகத்துவம் இப்படி, இந்த ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு, இதனுடைய மகத்துவம் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆன்மீகம் என்பது ஏற்கனவே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனை இன்றைய தேதியிலே அறிவியல் வளர வளர நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆக இந்த அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டா கூட அறிவியல் என்பதும் ஆன்மீகத்திற்குள் அடக்கம். ஆன்மீகத்தினுடைய ஒரு பிள்ளைதான் அறிவியல்னு கூட எடுத்துக்கலாம். இப்படி இந்த பிள்ளை வளர 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 அந்த தந்தையாகிய அந்த ஆன்மீகமும் சேர்ந்தே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவை இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நீங்கள் கேட்டிருப்பது போல் அறிவியல் வளர்ச்சி என்பது தேவைதான். அந்த அறிவியல் வளர்ச்சியின் மூலமாக தொடர்ந்து ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் சைமுல்டேனியஸா ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.